இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்குள்ள ரொம்ப நாளா நிறைய வாஞ்ச உங்களுக்குள்ள இருக்கலாம். சிலரை பார்க்கும்போது இந்த மாதிரி ஆண்டவருக்காக நான் எழும்பணும், இந்த மாதிரி ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணும், இந்த மாதிரி ஒரு தொழில் என் மூலமாய் நடக்கணும், என் குடும்பம் இந்த மாதிரி வரணும். கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். எந்தெந்த காரியமெல்லாம் உங்க மனசுல தரிசனமாய் ஆசையாய் விருப்பமாய் வந்துச்சோ அந்த காரியத்தை எலிசாவுக்கு நிறைவேற்றின கர்த்தர் இன்றைக்கு இந்த நாள் உங்களுக்கு அந்த தரிசனம் நிறைவேறுகிற நாளாய் அமையும். இந்த டேட்டில் கர்த்தர் நம்முடைய தலையில கர்த்தர் எழுதுகிறார், உனக்கு இரட்டிப்பான அபிஷேகம். நீங்கள் நெடுநாளாய் காத்திருந்தது, நீங்க நெடுநாட்களாய் ஜெபித்தது, நீங்க நெடுநாட்களாய் ஆசைப்பட்ட அந்த காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு எல்லாருக்கும் ஒரு கிருபையை ஆண்டவர் நம்முடைய தலையில கர்த்தரை எழுதுகிறார். நாம் விருப்பப்பட்டதை, நாம் ரொம்ப நாட்களாய் எதிர்பார்த்த அந்த கிருபையை நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எலியாவினிடத்திலே இருந்த அந்த அபிஷேகத்தை கர்த்தர் 2 மடங்கு எலிசாவுக்கு கர்த்தர் தந்தது போல உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் 2 மடங்கு அபிஷேகத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்ம அனைவருக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் 2 மடங்கு அபிஷேகத்தினால் நம்மை நிரப்ப போகிறார். எலியாவுக்குள்ள அநேக நாட்களாக ஒரு வாஞ்சை இருக்குது, ஒரு பெரிய விருப்பம் இருக்குது. அப்படின்னா அந்த நாட்களிலே எலியா ஒரு பெரிய ஊழியக்காரராக இருந்தார். எலியாவின் மூலமாய் பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம், நிறைய அற்புதங்கள் நடந்து கொண்டே இருந்தது. எலியாவை பார்த்து நிறைய பேர் பயப்பட்டார்கள். பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அத்தனை பேர் ஒரு பெரிய சவால் விடும்போது வேதம் சொல்லுது, அப்படியே எலியா ஒரே ஒரு ஆள் தனியாக நின்று அத்தனை பேருக்கு முன்பாகவும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் அப்படின்ற ஒரு பெரிய முழக்கத்திட்டார். அப்போ எலியா தீர்க்கதரிசி எல்லாருக்கும் முன்பாகவும் ஒரு பெரிய சவாலா இருந்தான். ஆனா அந்த நாட்களிலே அவருடைய கீழே இருந்ததுதான் இந்த எலிசா. அப்ப இந்த எலிசாவுக்கு ஒரு ஆசை இருக்குது. சரி, இவ்வளோ பெரிய தேவ மனுஷனா இருக்கிறாரே, ஒருவேளை இவர் கடந்து போயிட்டாருன்னா அடுத்து யார் இந்த இடத்துல வரப்போறா, அடுத்து யார் இந்த மாதிரி ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போறா அப்படின்ற வாஞ்சை அவருக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. அந்த வாஞ்சை வேதம் சொல்லுகிறது, இந்த நாளிலே, இந்த வாக்குத்தத்தம் கொடுத்த இந்த நாளிலே அந்த வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருந்தார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்குள்ள ரொம்ப நாளா நிறைய வாஞ்ச உங்களுக்குள்ள இருக்கலாம். சிலரை பார்க்கும்போது இந்த மாதிரி ஆண்டவருக்காக நான் எழும்பணும், இந்த மாதிரி ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணும், இந்த மாதிரி ஒரு தொழில் என் மூலமாய் நடக்கணும், என் குடும்பம் இந்த மாதிரி வரணும். கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். எந்தெந்த காரியமெல்லாம் உங்க மனசுல தரிசனமாய் ஆசையாய் விருப்பமாய் வந்துச்சோ அந்த காரியத்தை எலிசாவுக்கு நிறைவேற்றின கர்த்தர் இன்றைக்கு இந்த நாள் உங்களுக்கு அந்த தரிசனம் நிறைவேறுகிற நாளாய் அமையும். இந்த டேட்டில் கர்த்தர் நம்முடைய தலையில கர்த்தர் எழுதுகிறார், உனக்கு இரட்டிப்பான அபிஷேகம். நீங்கள் நெடுநாளாய் காத்திருந்தது, நீங்க நெடுநாட்களாய் ஜெபித்தது, நீங்க நெடுநாட்களாய் ஆசைப்பட்ட அந்த காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு எல்லாருக்கும் ஒரு கிருபையை ஆண்டவர் நம்முடைய தலையில கர்த்தரை எழுதுகிறார். நாம் விருப்பப்பட்டதை, நாம் ரொம்ப நாட்களாய் எதிர்பார்த்த அந்த கிருபையை நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த எலிசா வந்து அந்த எலியாவை பார்த்து இந்த மாதிரி கேட்கிறார், என்ன வேணும்? நான் இந்த மாதிரி கர்த்தர் என்ன எடுத்துக்கொள்ள போறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அழகா கேட்கிறாரு. உம்மிடத்திலே இருக்கிற அந்த ஆவியினுடைய வரம் எனக்கு என்னவா வேணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும், எனக்கு 2 மடங்கு வேணும். உடனே இந்த ஊழியக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நீ வந்து சாதாரணமான ஒரு காரியத்தை கேட்டிருந்தா பரவாயில்ல. அதற்கு எலியா சொல்றாரு, நீ என்ன கேட்ட அப்படின்னு சொன்னா, நீ அரிதான காரியத்தை கேட்டாய், நீ அரிதான காரியத்தை கேட்டாய். அப்போ இந்த எலிசாவுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் வந்து நமக்குள்ள கண்டிப்பாக அவசியம். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நம்ம எல்லாருமே நம்மளை வச்சு தான் ஆண்டவரிடத்தில் கேட்போம். என்னுடைய திறமையை வச்சு, என்னுடைய பலத்தை வச்சு, என்னுடைய ஞானத்தை வச்சு, என்னுடைய படிப்பை வச்சு, என்னுடைய காரியத்தை வச்சு தான் நம்ம கேட்போம். ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு ரூம் எனக்கு கொடுங்க, ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு தொழிலை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்போ நம்முடைய சிந்தையில வந்து நம்ம ரொம்ப பெருசா கேட்கிறோமா அப்படின்னா, நிறைய பேர் வந்து அரிதான காரியத்தை கேட்கறதே இல்லை. ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய திறமைக்கு தகுந்ததை கேட்கறது அல்ல, இல்லைன்னா உங்களுடைய சூழ்நிலையை வச்சு கேட்கறது இல்லை. நீங்களும் நானும் ஆண்டவரை நம்புறோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும்னா, அரிதானதை கேட்கணும். நம்மை வைத்தல்ல, நம்முடைய குடும்பத்தை வைத்தல்ல, நம்முடைய படிப்பை வைத்தல்ல. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நீங்க எப்படி கேளுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ரொம்ப பெருசானவைகளை கேளுங்க, சாதாரணமானவைகளை அல்ல. அதுதான் ஆண்டவரை நம்புறதுனுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம். அதான் காலேபை குறித்து வேதம் சொல்லுது, அவருக்கு கிட்டத்தட்ட இப்ப 85 வயசாயிருச்சு. 85 வயசான உடனே அவரோடு கூட ஃப்ரெண்டா இருந்த ஜோஷுவா என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சரி பரவாயில்ல, இவருக்கும் ரொம்ப வயசாயிருச்சு, 40 வயசுல நம்ம 2 பேரும் ஒரே பலனா இருந்தோம். ஆனா அன்னைக்கு விசுவாசமான வார்த்தையை நீங்க பேசுனீங்க, நம்மோடு கூட புறப்பட்டு போன எல்லாருமே வனாந்தரத்துல மடிஞ்சிட்டாங்க, ஆனா நம்ம 2 பேரும் தான் உயிரோட இருக்கிறோம். அதனால உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் அத்தனை லட்சம் ஜனங்களில கானான் தேசம், அதனால உங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியை தர்றேன்னு சொன்ன உடனே காலேப் என்ன சொல்றாருன்னா, இல்ல, எனக்கு சாதாரணமான இடத்தை நீங்க கொடுக்க வேண்டாம், நீங்க அந்த மலை நாட்டை எனக்கு தாருங்க, சேயீர் மலை நாட்டை தாங்க. அங்கே இருக்கிறவங்க மோசமானவங்கன்னு எனக்கு தெரியும், அங்கே இருக்கிற ராட்சதர்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒன்று சொல்லுகிறார், 40 வயதிலே இருந்த அந்த பலன் எனக்கு இப்பவும் இருக்குது. எனக்கு முன்னாடி எந்த பகுதியை கொடுத்தாலும் நான் அந்த பகுதியை பெற்றுக்கொள்ளுவேன், அதை நான் கர்த்தருக்காக சுதந்தரிப்பேன். நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை ஆண்டவர் பெரிய காரியத்திற்கு நம்புறாரு. உங்க பலவீனத்தை பார்க்காதீங்க, உங்களுடைய இயலாமையை பார்க்காதீங்க, உங்களுடைய குடும்பத்துல நடக்கிறத பார்க்காதீங்க. இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நடந்ததை நினைச்சு நான் அவ்வளவுதான் நீங்க நினைக்காதீங்க, என்னுடைய வரைமுறை இவ்வளவுதான் நினைக்காதீங்க, எனக்கு இதுதான் லிமிட்டேஷன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற உங்களை கர்த்தர் எப்படி நம்புறார் அப்படின்னா, கர்த்தர் எலிசாவை போலல்ல, எலியாவை போலல்ல, கர்த்தர் உங்களை எலிசாவை போல கர்த்தர் நம்புகிறார். நீங்கள் அரிதானதை கேட்க வேண்டும். இதுவரையிலையும் உங்க வம்சத்துல யாருமே செய்யாததை நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கணும். இதுவரையிலும் உங்களுக்கு முன்பாக இருந்த நீங்கள் பிரமித்த தலைவர்கள் செய்யாததை உங்க மூலமா ஆண்டவர் செய்யணும். உங்க பிள்ளைகளை கொண்டு, உங்களுடைய குடும்பத்தை கொண்டு கர்த்தர் எப்படி செய்ய போறாருன்னா, பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு அபிஷேகம் நமக்கு வேணும், பயப்படவே கூடாது. ஏன் அப்படின்னா, இதுவரையிலும் உங்க கையினால நீங்க ஒண்ணுமே கொண்டு வரல. இதுவரையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார்ல, நீங்க அதற்கு எந்த விதத்துல தகுதியா இருக்கிறீங்க? உங்களுடைய ஞானம் எந்த விதத்திலே இருக்கிறது? உங்க புத்தியினால நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? ஒண்ணுமே கிடையாது. இதுவரையிலும் உயர்த்தினது கர்த்தர், இதுவரையிலும் கொண்டு வந்தது கர்த்தர், இதுவரையிலும் மேன்மைப்படுத்தினது கர்த்தர், இதுவரையிலும் நமக்குள்ளது ஒன்றுமில்லை. இதுவரைக்கும் கொடுத்தது எல்லாம் அவர்தான் நமக்கு தந்திருக்கிறார். அந்த தேவன் தான் இன்று வாக்கு கொடுக்கிறார்,
நீ அரிதானவைகளை கேள், அரிதானவைகளை கேள். நீங்கள் குடியிருக்கிற இடத்துல யாருமே இதுவரையிலையும் கண்டிராத ஒன்றை நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கும் போது கூட அப்படிதான் ஜெபம் பண்ணணும். என்னன்னா சாதாரணமாய் அல்ல. ஆண்டவர் இந்த எலிசாவுக்கு 2 மடங்கு அபிஷேகத்தை கொடுக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அரிதானவைகளை கேட்டப்பா. நான் கூட இந்த மாதிரி யோசிக்கவே இல்லை, நான் நினைக்கவே இல்லை இப்படியெல்லாம் கேட்பியா. சரி, நீ ஏதோ ஒரு ராஜ்யத்தில் பாதி கேட்ப. நீங்க இந்த இந்த அதிகாரத்தை முழுமையா நீங்க வாசிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் பக்கத்துல இந்த இடத்துல எலியாவோடு கூட இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒரு டீம், ஒரு பெரிய தீர்க்கதரிசிகள் அப்படின்ற ஒரு டீம் தான் இவங்க டீமா சேர்ந்து அத்தனை பேரும் சேர்ந்து இப்போ ஒரு பைபிள் காலேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல எல்லாம் இந்த குருக்கள் இருக்கும்போது அந்த குருக்களுக்கு சிஷியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதே போலதான் இந்த எலியாவுக்கும் நிறைய சிஷியர்கள் இருக்கிறது மாதிரி தான் எலிசாவும் இருக்கிறாரு. அவருக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுலதான் அந்த டீம் அத்தனை பேரும் இருக்கும்போது இந்த எலிசா மட்டும் இந்த எலியாவினிடத்துல என்ன கேட்கிறார் அப்படின்னா, அரிதான ஒரு காரியத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இனி என்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துல நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, அரிதானவைகளை கேட்பேன். ஆமென். எனக்கு முடியும்ன்றதை அல்ல, எனக்கு முடியாததையும் என்னை கொண்டு அவர் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நீங்க குடியிருக்கிற தெருவில் கர்த்தருக்காக ஒரு அரிதான காரியத்தை நீங்க செய்யணும். இந்த திருச்சபையில நீங்க ஒரு அரிதான காரியத்தை நீங்க செய்யணும். மகனே, ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் 2 மடங்கு அபிஷேகம். எலியாவை விட கர்த்தர் எலிசாவை ரொம்ப நம்புறாரு. உங்க அப்பாவை விட ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்புறாரு. ஆமென். சுற்றி இருக்கிற ஊழியர்களை விட ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்புறாரு. இந்த உலகத்துல பெரிய பெரிய காரியத்தை செய்த அவர்களை விட ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்புறாரு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் நான் உனக்கு செய்வேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் நீங்க என்ன கேட்க போறீங்க? ஆண்டவரிடத்துல என்ன கேட்க போறீங்க? ஆமென். நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர், அதிகமாய் செய்கிற கர்த்தர். அதான் அந்த ராஜா சொல்றாரு, எஸ்தர் ராஜாத்திய பார்த்து, நீ பூமியில இந்த உலகத்துல பாதிய கேட்டா கூட நான் உனக்கு தருவேன்னு சொன்னார்ல. ஒரு ராஜாவாலேயே ஒரு தேசத்தினுடைய பாதியை கொடுக்க முடியுமானால் பரலோக ராஜா எப்படி தராம போவாரு? எப்படி தராம போவாரு? இப்போ நீங்க சத்தமா நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய விஷனை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க யோசிக்கிறதா ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காரியங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நடக்க போகிறது. சொல்ல சொல்ல அப்பா, அந்த மகிமை பிள்ளைகளுடைய தலையின் மேல் இப்பொழுது வைக்கப்படுவதாக, வைக்கப்படுவதாக, வைக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ கவனிங்க, நீங்க எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ அந்த ஃபீல்டிலேயே இருக்கிறதுலேயே பெரிய வெற்றி அடைந்த அந்த மனிதர்களை விட நீங்க என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு ரெட்டிப்பா தாங்கப்பா, நீங்க ரெட்டிப்பா தாங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த ஜெபம் மட்டும் உங்களுக்குள்ள ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நான் நம்புறேன் விசுவாசம் உங்களுக்குள்ள தன்னை போல வந்துடும், பரிசுத்தம் உங்களுக்குள்ள தன்னை போல வந்துடும். நீங்க அந்த விஷனுக்காக ஓட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டீங்க. அப்படின்னா உங்களுக்கு சோர்வு அப்படின்றது வராது. எத்தனை பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே நீங்க தாண்டுவீங்க. ஆனா இந்த ஜெபந்தான் அதனுடைய முழு ஆணிவேர். இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னா உங்களால கண்டிப்பா சோர்வில் இருந்து வெளியே வர முடியாது. யாராவது ஒருத்தர் சொன்னாலே நீங்க உடனே வருத்தப்படுவீங்க. உங்களால பிரச்சனைகளை சமாளிக்கவே முடியாது. ஆனா இந்த ஜெபம் உங்களுக்குள்ள என்னைக்கு ஆரம்பிக்குதோ நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை சும்மா இருக்க விட மாட்டார். உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர்
அதற்கு நேராய் கொண்டு போகிறதற்கு உங்களை ஏவிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த 2 மடங்கு அபிஷேகத்தை இந்த எலிசா பெற்றுக்கொள்வதற்கு இரண்டாவது அவருக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 2வது வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம், ஆமென், 2வது வசனத்தை வாசிக்கலாம். எலியா எலிசாவை நோக்கி, ஆமென், நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அடுத்த வசனத்தை, அப்பொழுது பெத்தேலிலே இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் இன்றைக்கு கர்த்தர் உமக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்து கொள்ளுவார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். அப்பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ எலிசா அப்படின்றது யார் அப்படின்னா, அவர் ஒரு லீடர். அவர் தேவனால் பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன், பெரிய ஊழியக்காரர். ஆனா இவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இருதயத்திற்குள்ள அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரனா நம்மளை வாழணுன்ற ஒரு வாஞ்சை இருக்குது. அந்த அபிஷேகத்தை விட ரெட்டிப்பான அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்கு தரணுன்ற அந்த வாஞ்சை இருக்குது. இப்போ எலிசாவை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கும்போது, இல்ல நீ இங்கே இரு, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு என்ன ஆண்டவர் புறப்பட சொல்றாரு, நான் கிளம்புறேன். அது ஃபர்ஸ்ட் வசனம், எரிகோ மட்டும் போகிறதற்கு ஆண்டவர் என்ன அழைக்கிறார் அப்படின்றத அந்த வார்த்தையை சொல்றாரு. சொல்லும் போது இந்த மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல நீ இங்கே இரு அப்படின்னு சொன்னாலும் நான் உங்க கூட வருவேன், நான் உங்க கூட வருவேன். அடுத்து என்னை பெத்தேல் மட்டும் ஆண்டவர் போக சொல்றாரு, இல்ல நான் அங்க வருவேன். எத்தனையோ விசை எலிசா நான் போற இடத்துக்கு நீ வராத, அது ரொம்ப கஷ்டமான இடம், உன்னால டிராவல் பண்ண முடியாது, அது ரொம்ப ரிஸ்கானது, நீ சின்ன பையன், நீ கொஞ்சம் அமைதியா இரு, நீ இந்த விஷயத்த செஞ்சா போதும், என்ன மாதிரி நீ ரிஸ்க் எடுக்காத, என்ன மாதிரி நீ உன்னால பண்ண முடியாது அப்படின்ற காரியத்தை இந்த எலியா சொல்லும் போது இந்த எலிசா அதை ஏத்துக்கவே இல்லை. நீங்க எங்க போனாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, நானும் வருவேன். நீங்க எந்த ஊருக்கு போனாலும், அது எவ்வளவு ரிஸ்கா இருந்தாலும், அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், நான் அந்த பாதையில நடப்பேன்னு எலிசா ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் அவனுக்கு 2 மடங்கு அபிஷேகத்தை கர்த்தர் தந்தார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது இந்த 2 மடங்கு அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு முன்பாக இந்த ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்ற எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். இல்லைன்னா உங்களுடைய ஃபீல்டுல கடந்து வந்த எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட அவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளை பார்த்து, ரொம்ப ரிஸ்க் எடுக்காத, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற நீ, ஏன்னா ரொம்ப கடினம், அந்த இடத்தை நீ அடைய முடியாது, அந்த இடத்துக்கு நீ வர்றது அப்படின்றது சுலபம் அல்ல, நாங்க எத்தனை பாதையை கடந்து வந்திருக்கோம் தெரியுமா, நாங்க எத்தனை வனாந்தரத்தை கடந்து வந்திருக்கோம் தெரியுமா. இப்படிப்பட்ட பயமுறுத்துதல் உங்களுக்கு நேராக வரும்போது நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். எலிசா என்ன தீர்மானம் எடுத்திருந்தார்னா, அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், அது எவ்வளவு பாடுகளா இருந்தாலும், என் கண்ணு முன்னாடி நிக்கிற ஒன்னே ஒண்ணு என்னன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற அபிஷேகம் எனக்கு 2 மடங்கு வேணும். அந்த 2 மடங்கு அபிஷேகத்திற்காக எவ்வளவு பெரிய பிரச்சனையும் நான் தாண்டுவேன், எவ்வளவு பெரிய செங்கடலையும் நான் தாண்டுவேன், எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் அது என்னை ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய ஒரே நோக்கம், நான் உம்மிடத்திலே இருக்கிற அபிஷேகத்தை 2 மடங்கு வாங்காம நான் திரும்புவது இல்லை அப்படின்னு ஒரு முடிவெடுத்தான். ஒரு சிலரை கர்த்தர் தனக்காய் தெரிந்து கொள்ளுகிறார். யார் தெரியுமா? உங்களை 2 மடங்கு கர்த்தர் அபிஷேகிக்க
ஆசீர்வதிக்க போறாரு. உங்க கண்ணு முன்னாடி நீங்க ரொம்ப பெரியவர்கள் என்று நினைத்த, நீங்க ஆச்சரியப்பட்ட பல தலைவர்களை காட்டிலும் உங்களை 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. உங்களை இரட்டிப்பான அபிஷேகத்தை தரப்போறாரு. அவர்களை காட்டிலும் நீங்கள் பயன்பட போகிறீர்கள். அவர்களை காட்டிலும் நீங்கள் எழும்பி நிற்க போகிறீர்கள். அதற்கு கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நான் எரிகோவை தாண்டுவேன். நான் எந்த தேசத்திற்கு போனாலும், எந்த பாடுகளுக்குள்ள போனாலும் ஐ ஆம் ரெடி. நான் ஏன் அப்படின்னு சொன்னா, எலியாவை கடக்க பண்ணுவார், ஆனால் என்னையும் கடக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, அந்த மனுஷனா ஆண்டவர் கடக்க பண்ண முடியுமானால், அந்த ஊழியக்காரனா ஆண்டவர் கடக்க பண்ண முடியுமானால், அவர்களை நடத்தின கர்த்தர் தான் நம்மையும் நடத்துகிறார். யோர்தானிலே அவர்களை நடத்தின கர்த்தர் தான் நம்மையும் நடத்துகிறார். ஆண்டவர் அந்த வைராக்கியத்தை உங்களுக்குள்ள கொடுக்கிறதுக்கு விரும்புறாரு. அந்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ள வைக்கிறதற்கு கர்த்தர் விரும்புறாரு. இது எதையுமே பார்க்காதீங்க. இன்னைக்கு நடந்து போகிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க மேலும் குடும்பத்தின் மேலும் ஆண்டவர் பல தலைவர்கள் செய்து முடிக்காததை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். நீங்கள் நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தாலும் பாகாலின் படைகளை எதிர்க்கக்கூடிய வேலனை கர்த்தர் எனக்கு தருகிறவர். ஹல்லேலூயா. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆவதாலை அசைவா, நெருப்பா இறங்கிடுவா. நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆவதாலை அசைவா, நெருப்பா இறங்கி. இப்ப சொல்லும் ஆவியே, 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 அசைவாடும் அனலாக் எங்கள் அக்கினி ஜுவால. பாடுவோம். அசைவாடும் அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆவத்தாலை அசைப்பா, நெருப்பாய் இயேசுவே. கிருப கிருப கிருப. இந்த பாட்டை பாடிட்டே இருக்கும் போது இப்ப சொல்லுவோம். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி. ஒரு விஷயம் கூட சொல்லும். ஆவியே, ஆவியே. இப்போ இப்போ ஆமென். இந்த 50ஆவது நாள் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே பிரவேசிப்பதாக. எலியாவின் மேல் இருந்த அந்த அபிஷேகம் இரட்டத்தனையாய் 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 இப்பொழுது இறங்குவதாக ஒவ்வொருவர் மேலும்.
ஆண்டவர் என்னை கில்காலிலிருந்து ஆண்டவர் என்னை பெத்தேலுக்கு கொண்டு போறாரு. பெத்தேலிலிருந்து ஆண்டவர் என்னை எரியோவுக்கு கொண்டு போறாரு. எரிகோவிலிருந்து ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அழைத்து போகிறார். அப்படின்னா இந்த எலியா வந்து சொல்ற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ரிஸ்க் அதிகமான ஒரு ஏரியா. அப்படின்னா போகவே முடியாது. அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு 10th ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்கள வந்து நீங்க வந்து ஒரு 4th வந்துருங்க, 4வது வந்துருங்க அப்படின்றது மாதிரி, அந்த மாதிரி ஏற்றி இறக்கம் இங்க ஆண்டவர் கொண்டு போறாரு. வரியா? பரவாயில்ல, நான் வரேன். இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு போறாரு. எந்த சூழ்நிலை ஆனாலும் எலிசாவுக்கு இருந்த ஒரு பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து எரியோவுக்கு போக முடியும்னா நானும் போக முடியும். நீங்க வந்து பெத்தேலுக்கு போக முடியும்னா நானும் வந்து பெத்தேலுக்கு போக முடியும். நீங்க வந்து யோர்தானுக்கு போக முடியும்னா நானும் யோர்தானுக்கு போக முடியும். ஏன் அப்படின்னா உங்களை பயன்படுத்துகிற ஆண்டவர் தான் என்ன பயன்படுத்துறாரு. உங்களை அழைச்ச ஆண்டவர் தான் என்ன அழைச்சிருக்கிறாரு. உங்களை நடத்தின தெய்வம் தான் என்ன நடத்துறாரு. ஆண்டவருடைய பிள்ளையே, நமக்கு முன்பாக மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் இருக்கிறது. எத்தனை லட்சம் பேர் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் எழும்பினவங்க இருக்கிறாங்க. மரித்தவர்களை உயிரோட எழுப்பின எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறார்கள். நான் நம்புறேன், அவர்களை கர்த்தர் அப்படி நடத்த முடியுமானால், அந்த யோர்தானிலே அவர்கள் நடக்க முடியுமானால், ஆமேன், அந்த பெத்தேலிலே அவர்கள் நடக்க முடியுமானால், அவர்களை நடத்துகிற கர்த்தர் தான் உங்களுக்கும் தேவன். அவர் எனக்கும் தேவன், நமக்கும் அவர் தேவன். நம்மளை அவர் நடத்த முடியும். ஹல்லேலூயா. நீங்க தீர்மானம் மட்டும் எடுத்தா போதும். அப்படின்னா அத்தனை பேரும் வரலன்னாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னை கர்த்தர் கடக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக வந்து ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கதரிசியின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாய் பிரிந்து அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கரைக்கு போனார்கள். இன்னொரு விஷயம் கூட 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த கூட்டத்தை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து இதுல வந்து ஒரு 3 கேரக்டர். ஒன்னு வந்து எலியா, இன்னொன்னு வந்து எலிசா, இன்னொன்னு வந்து 50 தீர்க்கதரிசிகளின் புத்திரர், தீர்க்கதரிசிகளின் பிள்ளைகள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர். இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. 3 டீம் இருக்குது. அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன் எலியா வந்து அங்க இருக்கிற அத்தனை பேருடைய கவனத்தையும் தன் பக்கமா இழுக்கிறார். அவர் ஒருத்தர் வந்து எங்க வேணாலும் போய் நிற்பார். அப்படின்னா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாகாலுக்கு முன்பாக அந்த ஜனங்கள் வந்து பலிக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி அப்படியே தங்களுடைய உடம்பை எல்லாம் கீறி கொள்றாங்க. அவங்க அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஆனால் இந்த எலியா வந்து ஒரே ஒரு ஆள் போய் நின்று, நீங்கள் நல்லா இன்னும் சத்தமாக கூப்பிடுங்க, உங்கள் ஆள் ஏதாவது தூங்கியிருப்பாரு, இல்லைன்னா ஏதாவது டியூட்டியாக வெளியே போயிருப்பாரு அப்படின்னு அவங்கள பார்த்து அவ்வளோ கிண்டல் அடிக்கிறாரு. அவ்வளவு வைராக்கியம், அவ்வளவு தைரியம். இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் பிரமிச்சு போறாங்க. என்ன அப்படின்னா, இப்படி ஒரு லீடரா எல்லாரும் பார்த்து வியக்கிற அளவிற்கு எலியா ஒரு பெரிய லீடர்.
அவங்களுடைய டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க டைம் முடிஞ்சிருச்சாப்பா, இப்போ நான் வந்து ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ எல்லா பலிபீடங்களும் சிதறி கிடக்குது. அப்படின்னா இவங்க அதுக்கு முன்னாடியே ஆடி தங்களுடைய சரீரத்தை எல்லாம் கீறி கொண்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால உடனே இவர் பலிபீடத்தை செப்பனிடுறாரு. பலிபீடத்தை செப்பனிட்டு இப்போ டாஸ்க் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு முன்னாடி வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து இவங்க பலிக்கு மேலே வச்சிருக்கிற அந்த இறைச்சி துண்டுகளை அப்படியே அந்த அக்கினி வந்து பட்சிக்கணும். இதுதான் போட்டி. ஆனால் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்து அவங்களால அது பண்ணவே முடியல. இப்போ அடுத்த டைம் யார் வரா அப்படின்னா, இப்போ எலியா வந்து நிற்கிறாரு. எலியா வந்து நின்ன உடனே பலிபீடத்தை எல்லாம் செப்பனிட சொல்லிட்டு எல்லாத்தையும் கட்டைகள் எல்லாம் அடுக்க சொல்லிட்டு என்ன பண்றாரு தெரியுமா, தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்றாரு. தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த விறகு முழுக்க ஊத்தி அந்த தண்ணி ஆறு மாதிரி அப்படியே ஓடுது. ஆறு மாதிரி எப்படி இருக்கும் பாருங்களேன். பச்சை விறகு, பச்சை பச்சை தண்ணியை வந்து ஊத்தி வந்து அவர் சொல்றாரு, இப்போ ஒரே ஒரு நிமிஷம் என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். ஒரே ஜபம். வேதம் சொல்லுது, அந்த கரித்துண்டு அப்புறம் வந்து அவர் வச்ச விறகு அந்த தண்ணி மண்ணோட சேர்ந்து அது அப்படி நக்கிருச்சு அப்படின்னு சொல்லுது. இதையெல்லாம் பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்குது. என்ன இவ்வளோ பெரிய ஒரு தேவ மனுஷனா, இவருக்கு வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய வல்லமை இருக்குதா. இப்போ இவரை பார்க்குறவங்க எத்தனை பேர்னா, ஃபர்ஸ்ட் எலிசான்னு ஒருத்தர் பார்க்குறாரு. அவரோட சேர்ந்து 50 பேர் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவரை பார்க்குறாங்க. ஆனா அந்த 50 பேருக்கும் தரிசனமே இல்லை. 50 பேருக்கும் இல்லை, இந்த மாதிரி ஒரு தேவ மனுஷன் இருக்கிறானே, நம்மளை ஏன் ஆண்டவருடைய மாற்ற முடியாதா அப்படின்ற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாகல, அந்த விஷன் அவங்களுக்குள்ள உருவாகல. ஆனா யாருக்குள்ள உருவாயிருச்சுன்னா, அவங்க கூட்டத்திலேயே அந்த 50 பேரோட சாப்பிட்டு, அந்த 50 பேரோட தூங்கி, அந்த 50 பேரோட சேர்ந்த அந்த அற்புதத்தை பார்த்த எலிசாவுக்கு மட்டும் என்ன வருதுன்னா, உள்ளுக்குள்ள இல்லை இல்லை, இவரை மாதிரி மட்டும் கிடையாது, இவரை விட 2 மடங்கு எனக்கு வேணும், இவரை விட 2 மடங்கு எனக்கு வேணும். கர்த்தரதை நிறைவேற்றினாரா? கர்த்தரதை நிறைவேற்றினாரா? ஆண்டவரை வல்லவரா இருந்தாரா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த 50 பேரோட இருந்தாலும், அந்த ஜனங்களோட படுத்து தூங்கினாலும், அந்த ஜனங்கள் படிச்ச படிப்பே நீங்க படிச்சாலும், அவர்களை விட ஒரு கீழ்த்தட்டத்தில் இருந்தாலும், உங்களுக்கு தரிசனம்ன்ற ஒன்று இருக்குமானால் உங்களை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் நிச்சயமாய் தடைபட்டு போகவே போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க நம்பர் 1, முதலாவதாக இந்த விஷன் வந்திருக்கிற ஒரு எலிசா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரமா? நம்பர் 1 நீங்க மறந்துடக்கூடாது. என்ன பண்றாரு? அரிதானவைகளை கேட்டான். அரிதானவைகளை கேட்டான். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆண்டவர் உங்களை நம்புறாரு, கர்த்தர் ரொம்ப நம்புறாரு, நம்முடைய திருச்சபையை நம்புறாரு, இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நிறைய பேரை நம்புறாரு. 3வது, இந்த இடத்துல 50 தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படின்னா இவர்களுக்கென்று என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன பொசிஷன். தீர்க்கதரிசிகளின் புத்திரர். தீர்க்கதரிசி அப்படின்னா இவங்க 50 பேரு சேர்ந்தே இருக்கிறாங்க. அப்படின்னா அதுல இருந்து இவர்கள் ஒரே ஒருத்த மட்டும், எலிசா மட்டும் என்ன பண்றாருன்னா தனியா வந்து நிற்கிறார், ஒரு தனித்துவமா நிற்கிறார். அப்படின்னா அவர்கள் 50 பேர் இப்ப சேர்ந்து நிற்கிறாங்கன்னா, இந்த 50 பேர் தனியா இந்த கரையில நிற்கிறாங்க. ஆனா இந்த யோர்தானுக்கு வரும்போது யார் வராங்கன்னா, எலிசாவும் எலியாவும் 2 பேரும். அப்படின்னா 50 பேர்லையும் இந்த ஒரு தேவனுடைய பிள்ளை மட்டும் என்ன பண்றாங்கன்னா தனித்து நிற்கிறார், தனித்துவமாய் நிற்கிறார். நான் நம்புறேன் 3வது, நம்ம ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு தேவையான 3வது குணம் என்னன்னா, நம்ம தனிச்சு நிற்கணும். தனிச்சு நிற்கணும் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய அவங்களுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு காரியம் இருக்கும். அந்த மாதிரியே அவர்களோட சேர்ந்தே அப்படியே நீங்க இராதபடி நீங்க எப்படி இருக்கணும்னா, நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டானவர்களா இருக்கணும், நீங்க மாற்றம் உடையவர்களா இருக்கணும். அப்படின்னா அவர்களை மாதிரி நீங்க யோசிச்சிட முடியாது.
அவர்களை மாதிரி நீங்க பேசக்கூடாது, அவர்களை மாதிரி நீங்க யோசிக்க கூடாது. உங்களுடைய யோசனை வித்தியாசமா இருக்கணும், உங்களுடைய பழக்க வழக்கம் வித்தியாசமா இருக்கணும், நீங்க கற்றுக் கொடுக்கிறது வித்தியாசமா இருக்கணும். அத்தனை பேர் பார்க்கும் போதும் நீங்க அந்த 50 பேரை விட எப்படி தெரியணும்னா நீங்க தனித்துவமா தெரியணும். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? இப்போ உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க அந்த 50 பேருடைய கூட்டத்தில் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படின்ற அந்த வட்டத்துக்குள்ளேயே நீங்க இருக்கிறீங்களா, இல்ல எனக்குன்னு ஒரு தனித்துவத்தை நான் உண்டாக்குவேன்ற இடத்துல இருக்கிறீங்களா? நான் நம்புறேன் இன்னைக்கு நீங்க வாஞ்சிக்கணும். எதுக்கு வாஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் தனித்துவமாய் நிற்கிறதற்கு நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு பேர் தான் இருக்கு, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்கிற பேர் இருக்குது. ஆனா இந்த எலிசாவை நீங்க வாசி பார்க்கும்போது, நீங்க வாசிங்க 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாமா? மானிட்டர் ஆஃப் பண்ணுங்க. ஆமென். 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம். இப்படி அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அடுத்து அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயை முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடருவேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மர மூட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்டு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த எலிசா அப்படின்றவர் இன்னைக்கே டிஃபரெண்டான மனுஷன் கிடையாது. இப்போ இந்த 50 பேருக்கு முன்னாடி அவர் தனியா தெரியல. இவருடைய அழைப்பிலே இவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னா, ஒரு தனித்துவம் உள்ளவரா இவர் இருந்தார். அப்படின்னா இந்த எலியா போய் அவன் மேல சால்வையை போடுறாரு, இந்த மாதிரி ஆண்டவர் ஒன்று ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னு சொன்ன உடனே பின்பற்றி வந்தாச்சு. வந்த உடனே இல்லை எங்க அம்மா அப்பாட்ட போய் நான் சொல்லிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டோன்னா, சரி நீங்க போய் சொல்லிட்டு வா, ஆனா நான் உனக்கு செய்ததை மட்டும் என்ன பண்ணிக்கோ, மனசுல வச்சுக்கோ. இவர் வீட்டுக்கு போய் வேதம் சொல்லுது, அந்த வீட்டிலே இருக்கிற இவர் ஓட்டிட்டு இருந்த ஒரு மாட்டை அடிச்சு அவர் ஏர் பூட்டி உழுதுட்டார் பாருங்க, அதை உடைச்சு அதுல இருக்கிற மரக்கட்டைகளை வச்சு சமைச்சு எல்லாருக்கும் அந்த கறி விருந்து பண்ணி திரும்பி வந்தார். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இது எதனால அப்படின்னு சொன்னா, இனி நான் நினைச்சா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், நான் போற இடம் ரிஸ்க்னு எனக்கு தெரியும், நான் போகிற ஊழியம் கஷ்டமானதுன்னு எனக்கு தெரியும். அங்க சில டைம் சாப்பாடு கிடைக்கும், சில டைம் சாப்பாடு கிடைக்காது, கடினமான இடத்துல என்ன நடத்துவாங்கன்னு தெரியும். ஆனா கடினமான பாதையா இருந்தா கூட நான் திரும்பி இந்த வீட்டுக்கு மறுபடியும் இந்த வேலை செய்யறதுக்கு வர மாட்டேன்ற ஒரு முடிவை அன்னைக்கே எடுத்து தன்னுடைய அழைப்பிலே வித்தியாசத்தை காண்பித்தவன் தான் இந்த எலிசா. அதனாலதான் ஆண்டவர் அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ரெட்டிப்பான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்கு ஒரு தேவ பிள்ளைக்கு அழைப்பு வருகிறது. அது என்ன அழைப்புன்னா, நீ எல்லார மாதிரி கூட்டத்தோட நிற்கிறவன் அல்ல, நீ தனித்து நிற்கிறவன். நீ தனித்து நிற்கிறவன். உங்க அபிஷேகம் தனிச்சு நிக்கணும், உங்க பொருத்தனை தனிச்சு நிக்கணும், உங்க உடன்படிக்கை தனிச்சு நிக்கணும், உங்க பரிசுத்த வாழ்க்கை தனிச்சு நிற்கணும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் நீங்க அந்த இடத்துல தனியா தெரியணும், தனியா தெரியணும். உங்க மேல ஆண்டவருடைய அழைப்பு வரும். கர்த்தர் உங்களை கிருபையாய் பயன்படுத்துவார். ஆமென். யோசேப்போடு கூட பிறந்த அத்தனை சகோதரர்கள் இருந்தாலும் அத்தனை பேர் மத்தியில யோசேப்பு மட்டும் தனியா தெரிஞ்சான்.
ஏலி ஆலயத்திலே இருக்கும்போது, அத்தனை வாலிபர்கள் இருக்கும் போதும் சாமுவேல் என்கிற ஒரு மனுஷன் தனியா தெரிஞ்சான். அந்த தனியா தெரிஞ்ச பிள்ளைய கர்த்தர் பயன்படுத்தினார். எகிப்தில் அத்தனை பேரும் பாவத்தை தண்ணீரை மாதிரி குடிச்சிட்டு இருக்கும் போது அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளோட சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறத ஒரு மோசே தெரிஞ்சு கொண்டதுனாலதான் 20 லட்சம் ஜனங்களுக்கு கர்த்தர் அவனை தலைமையாய் நிறுத்தினார். தேவ பிள்ளையே, நீங்க தனிச்சு நிக்கணும். நீங்க தனிச்சு நிக்கணும். கர்த்தர் தேடுறாரு. இந்த கடைசி நாட்களிலே அவர் ரெட்டிப்பான அபிஷேகத்தை நான் நிரப்புகிறதற்கு சிலரை கர்த்தர் தேடுறாரு. அது ஒரு கூட்டத்தோடு நிற்கிறவர்கள் அல்ல, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்கள் அல்ல, தனிப்பட்ட இடத்திலே நிற்கிறவர்கள், தனியாக நிற்கிறவர்கள். நான் இவர்களோடு சேர போவது இல்லை, இந்த காரியத்திற்கு நான் உடன்படுவது இல்லை. நான் எப்படி நிக்க போறேன்னா, நான் தனிச்சு நிற்க போறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்க கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். எல்லார போல அல்ல, எல்லார போல அல்ல, அந்த 50 பேரை போல அல்ல. எஸ், கர்த்தர் என்னை தனித்து நிற்க பண்ண போகிறார், தனித்து நிற்க பண்ண போகிறார். சத்தத்தை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறவர்கள், நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து உன்னை அடையாளப்படுத்தி கொண்டு நிற்கிறதற்கு விரும்ப வேண்டியது இல்லை, விரும்ப வேண்டியது இல்லை. கர்த்தர் உங்களை தனியாய் நிற்கும்படியாய் கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. உங்களிடத்திலே இருக்கிற அந்த தனித்துவத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வரும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் விரும்புகிறார். Thank you Jesus, thank you Jesus. ஆமென். படிக்கிற பிள்ளைகள் நீங்க தனித்துவமா நிக்கணும். வேலை செய்கிற பிள்ளைங்க நீங்க தனித்துவமா நிக்கணும். 50 பேரோட சேர்ந்து, ஒரு கூட்டத்தோட சேர்ந்து அவருடைய அந்த ஒரு நெய்மில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நீங்க மறைஞ்சிடக்கூடாது, நீங்க மறைஞ்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் 2 மடங்கு அபிஷேகம். கர்த்தர் வருகிற கடைசி நாட்களில் சில எழுப்புதல் வீரர்களை இங்க கர்த்தர் எழுப்புறாரு, எழுப்புதல் வீராங்கனைகளை ஆண்டவர் எழுப்புறாரு, சில எழுப்புதல் குடும்பங்களை ஆண்டவர் இங்க தெரிந்து கொள்ளுகிறார். அதற்காக தான் கர்த்தர் ரொம்ப வாஞ்சையா வந்திருக்கிறாரு. அப்போ அவர்களுடைய கூட்டத்திலேயே நீங்க மறைஞ்சு 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 இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன், உங்களால நீங்க வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த 50 பேர் நிக்கிறது மாதிரி தான் நீங்க நிக்க முடியும். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதை விட்டு தனித்துவமாய், தனித்துவமாய், ஹல்லேலூயா, இன்னொருத்தருடைய சார்பில் நம்ம நிற்க முடியாது. அதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகா நமக்கு சொல்லுது. அப்படின்னா பிசாசை துரத்துவதற்காக போய் நின்று சொல்றாங்க, பவுல் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால உன்னை துரத்துறேன். உடனே பிசாசு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, எனக்கு பவுலையும் தெரியும், எனக்கு இயேசுவையும் தெரியும், நீ யாரா அப்படின்னு தான் கேட்குது. அப்போ இன்னொருத்தருடைய விஷயத்துல வச்சு நம்ம அதை வச்செல்லாம் ஓட்ட முடியாது, அதை வச்செல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம எப்படி நிற்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ தனித்து நில், தனித்து நில். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த 50வது நாளிலே கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நான் உனக்கு 2 மடங்கு அபிஷேகத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. 2 மடங்கு அபிஷேகத்தை உனக்கு தருவேன். நம்பர் 1, முதலாவதாக இந்த இரட்டத்தனையான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கேட்கணுமாமா? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. அரிதானதை கேட்கணும். நம்பர் 2, இரண்டாவதாக எந்த சூழ்நிலை வந்தாலும், கில்கால நான் தாண்ட முடியும், பெத்தேல நான் தாண்ட முடியும், எரிகோவை நான் தாண்ட முடியும், யோர்தானை நான் தாண்ட முடியும். அப்படின்னா எனக்கு முன்பாக இருக்கிற லீடர், எனக்கு முன்பாக இருக்கிற பரிசுத்தவான்கள் கடந்து போன பாதையை கடக்கிறதற்கு ஐ ஆம் ரெடி, நான் ரெடி. ஏன் ரெடி அப்படின்னு சொன்னா, ஏன் பலத்தால் அல்ல, அவங்கள கடக்க பண்ணின அதே ஆண்டவர் தான் என்னோடும் கூட இருக்கிறார். அவர் என்னையும் கடக்க பண்ணுவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போறவங்க யார் அப்படின்னா, அந்த 50 பேரோட சேர்ந்து நிக்கிறவங்க இல்ல, அந்த 50 பேரை விட என்னவா தெரியணும்னா தனியா தெரியறவங்க,
தனியா தெரிகிறவங்க எல்லாரும் ஒரு 3 விஷயாவது சொல்லுங்க. நான் தனியா தெரிவேன் சொல்லுங்க எல்லாருமே. அவங்கள மாதிரி இல்லை, அவங்கள மாதிரி நான் நிற்க மாட்டேன். கர்த்தர் என்னை தனித்துவமாய் உங்க ஃபேமிலியில் இருந்த ஆண்டவர் என்னை தனித்துவமாய் வெளியே கொண்டு வருவார். நான் எத்தனை பேரோட சேர்ந்து வேலை பார்த்தாலும் நான் அந்த இடத்துல தனி ஒரு மனுஷனாய் ஆண்டவர் என்னை நிற்க பண்ணுவார். எஸ், உங்க தலை மேல இப்போ நீங்க கைகளை வைத்து நீங்க ஜெபிக்கும் போது நான் உங்களுக்காக இந்த பிரசங்கத்தின் நடுவிலே ஜெபிக்கிறேன். ஐயா, ஏசையா, ஏசப்பா, இப்போ இதுவரைக்கும் என் பிள்ளைங்க ஒரு இடத்துல மறைஞ்சு நின்னது போதும். ஆனா இந்த ஆலயத்துல தனியா தெரியணும், அவங்க இருக்கிற இடத்துல தனியா தெரியணும், அவங்க ஜெபம் மட்டும் தனியா கேட்கப்படணும், அவங்களுடைய வைராக்கியம் மட்டும் தனியாய் கேட்கப்படணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது நீர் வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ நம்பர் 4, 4ஆவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அடுத்த வசனம், அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது 2 பக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு போஸ்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு போஸ்டிங் மாதிரி. அப்படின்னா அவர்களுக்கு கொடுத்த ஒரு பதவின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு பதவி அவர்களுக்காக கொடுத்திருக்கிற ஒரு பெரிய மரியாதை. அப்படின்னா இந்த 50 பேரும் உலகத்திற்குள்ள அப்படின்னா ஜனங்களுக்குள்ள போனாங்க அப்படின்னா அவர்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது, அவர்களுக்குன்னு ஒரு தனி ஆகாரம் கொடுப்பாங்க, அவங்கள தனியை விசாரிப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவர்களுக்குன்னு ஒரு போஸ்டிங், அவர்களுக்குன்னு ஒரு தன்மை, ஒரு தகுதியை நிறைய பேர் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தகுதியில இல்லைன்னா அந்த போஸ்டிங்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிறைய பேர் இந்த 50 பேரும் திருப்தி ஆயிட்டாங்க. அப்படின்னா இது எனக்கு போதும் அப்படின்னு. இந்த உலகத்துல ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சிலரை அடக்கணும் அப்படின்னா, சிலரை அமைதியாக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தலைமைத்துவத்தையோ ஏதாவது ஒரு போஸ்டிங்கோ அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான். நிறைய பேர் எதுல திருப்தி ஆயிடுவாங்கன்னா அந்த போஸ்டிங்லேயே அவங்க திருப்தி ஆயிடுவாங்க. அவங்கள லீடரா அப்பாயின்மெண்ட் மட்டும் பண்ணினா போதும். ஆனா அவர்களுக்கு உள்ள இருக்கிற அபிஷேகம் வெறும் லீடர்னுடைய அபிஷேகம் இல்லை, அவர்களுக்கு தலைமைத்துவத்தின் அபிஷேகத்தான் ஆண்டவர் அவங்க மேல வச்சிருக்கிறாரு. ஆனா அவங்களுக்கு இந்த லீடரா இருக்கிறதுலேயே அவங்க என்ன பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு பிடிச்சு போயிருச்சு. ஆளுகை செய்து மற்றவங்களை திட்டி மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு தலைமைத்துவத்தினுடைய சின்ன போஸ்டிங் கொடுத்த உடனே நிறைய பேர் அதுல என்ன பண்ணிடுறாங்க, திருப்தி ஆயிடுறாங்க. ஆனா இந்த எலிசா அப்படின்ற ஒரு தேவ மனுஷன் இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படின்ற இந்த மதிப்பை, இந்த தலைமைத்துவத்தை, இந்த அதிகாரத்தை இதை மட்டும் வாஞ்சிச்சவன் அல்ல. இந்த மனுஷனுடைய எண்ணம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் இந்த போஸ்டிங்கிலேயே நான் இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, நான் எனக்கு முன்பாக நிற்கிற இந்த எலிசாவை போல 2 மடங்கு கர்த்தருக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் மாறணும். யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில இடத்துல சிலர் உங்களை அப்படிதான் பயன்படுத்துவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஏதோ ஒன்றை கொடுத்து அப்படியே நிறைய பேர் அமைதியாக்கிடுவாங்க.
நிறைய பேர் அதில் திருப்தி ஆயிடுவாங்க. சரி போதும் அப்படின்னு இந்த ஒரு 10 பேருக்கு நீ தலைவராயிருன்னு சொன்ன உடனே அவர்களுடைய விஷன் அதோட முடிஞ்சிருச்சு. பாருங்க, அந்த 10 பேருக்கு அவங்க தலைவனாக இருக்கிறதே ரொம்ப பெருசா நினைப்பாங்க, அந்த போஸ்டிங்கை ரொம்ப பெருசா நினைப்பாங்க. எப்பா இல்லை, அந்த போஸ்டிங்ல நீ திருப்தி ஆகாத. ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் அது இல்லை, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் இப்படிப்பட்ட லீடர்களை உருவாக்குறதற்கு தலைமைத்துவமா ஆண்டவர் உன்னை வச்சுக்கும் போது நீங்க இதுல எப்படி திருப்தி ஆகலாம், எப்படி திருப்தி ஆகலாம்? அதனால உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியை நீங்க அனல் மூட்டி எடுக்கணும். யாராவது ஒருத்தர் நீங்க இப்படி திருப்தி ஆயிட்டீங்களா? உங்களை 10 பேருக்கு லீடர் ஆக்கின உடனே அமைதி ஆயிட்டீங்களா? அந்த வேலை கிடைச்ச உடனே அந்த திருப்தி ஆயிட்டீங்களா? இந்த சம்பளம் உங்களுக்கு வந்த உடனே அவ்வளவுதான் நான் செட்டில்டு அப்படின்றது மாதிரி உங்க மனசுக்குள்ள ஒண்ணு வந்துருச்சா? நான் நினைக்கிறேன் உங்களை கர்த்தர் 2 மடங்கு அபிஷேகிக்க பண்ண முடியாது. அப்படிப்பட்டவங்க நீங்க எலியாவினிடத்தில் இருந்த அந்த வல்லமையை நீங்க வாங்க முடியாது. நான் நம்புறேன் இந்த 50வது நாள் எலியாவினிடத்திலே இருந்த இரட்டிப்பான அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரணும். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தரணும். அப்படி ஆண்டவர் தரணும்னு நீங்க நினைச்சா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ இந்த தலைமைத்துவத்திலே திருப்தி ஆகாத, இந்த உயர்வில் நீங்க திருப்தி ஆகாதீங்க, இந்த வெற்றியில நீங்க திருப்தி ஆகாதீங்க, இந்த ஜெப வாழ்க்கையில நீங்க திருப்தி ஆகாதீங்க. கர்த்தரிடத்துல சொல்ல வேண்டியது கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாய், மிதந்து மிதந்து மகிழத்தக்கதாய் கர்த்தர் உங்களை ஒருவருக்கு 2 பேருக்கு அல்ல, இந்த விஷயத்திற்கு அல்ல, இந்த கூட்டத்திற்கு அல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. உங்க மேலையும் என் மேலையும் கர்த்தர் வச்சிருக்கிற நினைவு வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள கர்த்தர் அவருடைய யோசனையின்படி ஒரு பெரிய நினைவை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ரெட்டிப்பான அபிஷேகம் எனக்கு வேணும், ரெட்டிப்பான அபிஷேகம் எனக்கு வேணும். அந்த ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு இன்றைக்கு நான் 4ஆவதாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய உயர்வு இது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. சிலருடைய திறமைகளை சிலர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிலருடைய ரொம்ப திறமைசாலிகளா இருப்பாங்க, நீங்க இருக்க வேண்டான்னு சொல்லல. ஆனா எந்த இடத்துலையும் உங்களுடைய உயர்வு தேங்கி போயிடவே கூடாது. தேங்கி உங்களை பார்த்து நீங்க கேட்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளவுதானான்னு கேட்கணும். நீங்க எப்பவுமே இவ்வளவுதானா? இப்ப நீங்க உங்க மனசாட்சியை பார்த்து கேளுங்க, இவ்வளவுதானா? உங்க குடும்பத்தை விட்டு கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க, உங்க வம்சத்தை விட்டு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் உங்களை பிரிச்சு எடுத்து கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களோட படிச்சவங்களிலிருந்து கர்த்தர் உங்களை பிரிச்சு எடுத்து கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க இவ்வளவுதானா? நீங்க இவ்வளவுதானா? இல்ல, இவ்வளவு அல்ல. கர்த்தர் நம்மோட பேசி கொண்டிருக்கிறது போல நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நம்ம பண்ண வேண்டிய பிரயாணம் பெரிய பிரயாணம், பெரிய பிரயாணம். கர்த்தர் சொல்லுகிறார், இதுல திருப்தி அடையாதிருங்க, இதுல திருப்தி அடையாதிருங்க. கர்த்தர் ஏற்கனவே ஜெபம் பண்ணி கேட்ட அந்த ஜெபத்துல திருப்தி அடைய வேண்டாம். உங்க ஜெபம் மரணம் வரைக்கும், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும் கிருபையாய் தொடருவதாக, கிருபையாய் தொடருவதாக. 2 கரங்களையும் மேல உயர்த்தி முழு பலத்தோட அப்பாட்ட கர்த்தர் 2 மடங்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். 2 தனையாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்க கண்களுக்கு முன்பாக இருக்கிற மிகப்பெரிய சவாலான அந்த மனிதர்களை காட்டிலும் கர்த்தருடைய பிள்ளையே, இது உனக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை. எலியாக்களுடைய காலம் முடிந்தது, எலியாக்களுடைய காலம் முடிஞ்சிட்டு வருது. கர்த்தர் ஒரு எலிசாவை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். இந்த ஜெபத்தில் எலிசாவை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிறதுல நீங்க தான் அந்த எலிசா. உங்க குடும்பத்துல தான் அந்த எலிசாவை கர்த்தர் எழுப்ப போறாரு. 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் கடந்து வருகிறார். Thank you Jesus. Thank you Jesus.
Thank you, Jesus. ஆமென், 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 ஆமென். கண்களை திறந்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 51 பேர். அந்த 51 பேர்ல ஒரே ஒருவர் மட்டும் விசேஷமானவன். ஆமென். இந்த 4 காரியத்தையும் ஆன்லைனில் இருக்கிறவங்க அப்படியே நீங்கள் நிறைய பேர் எழுதி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு இப்போ இரவு, சில நாடுகளில் மட்டும் கொஞ்சம் பகலாக இருக்கும். ஆனால் ஒரு 2 hours ஆகுது, இல்லை ஒரு மணி நேரமாவது, ஒரு மணி நேரமாவது இந்த விஷயத்தை வச்சு ஃபஸ்ட்டு இந்த 2 மடங்கு அபிஷேகம் வேணும்னா நீங்கள் எதையும் பார்க்கக்கூடாது. நீங்கள் எதை கேட்கணும்னா அரிதானவைகளை. நம்பர் 2, ரெண்டாவது, நான் ஐ ஆம் ரெடி. கண்டிப்பாக பிரச்சனை வரும், கண்டிப்பாக போராட்டம் வரும். அபிஷேகத்தை 2 மடங்கு வாங்கி பயன்படணும்னா யோர்தானை கடந்து தான் ஆகணும், எரிகோவை தாண்டி தான் ஆகணும், கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போய்தான் ஆகணும். ஆனால் நீங்கள் பெத்தேலை நீங்கள் கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு டிராவல் பண்ணுறதுக்கு பயப்பட வேண்டாம். இதுக்கு முன்னாடி மேகம் போன்ற எத்தனையோ பேர் கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போயிட்டாங்க, பெத்தேலேருந்து எரிகோவுக்கு போனாங்க, எரிகோவிலேருந்து யோர்தானுக்கு போனாங்க. அவங்க எல்லாம் வெற்றியோடு தான் போனாங்க. ஏன்னா கர்த்தர் அவர்களோட இருந்தார். அதனால் நீங்கள் எந்த பிரச்சனைக்குள்ளே போனாலும் ஏசப்பா உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக நீங்கள் தனித்துவமாக நிற்கணும். நீங்கள் தனித்துவமாக நிற்கணும். 4வதாக இந்த அப்படின்னா இந்த விஷயத்திலேயே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஸோ திருப்தியாய் நின்றாமல் ஆண்டவர் 2 மடங்கு அபிஷேகத்தை உங்களுக்கு தருவாராக. நான் ஒரு ஜெபம் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து பாஸ்டரையா வந்திருக்காங்க, அவங்களும் ஒரு ஜெபம் பண்ணிடுவாங்க. அப்படியே கண்களை மூடுங்க. ஸோ ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் சேர்த்து, தகப்பனே இந்த 50வது நாள் நீர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. எலியாவின் மேல் இருந்த அந்த சால்வை எடுத்து சுத்தி யோர்தானை அடிக்கும்போது எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? எலியான் தேவன் இருக்கிறாரா? எலியாவை பயன்படுத்தின தேவன் எங்கே? அப்பா, உடனே அந்த யோர்தான் 2ஆக பிரிந்து எலியாவின் தேவன் எங்கே என்கிறதை நீர் வெளிப்படுத்தினது போல இப்போ எஸ், நாங்கள் போய் நிற்கும் போதும் யோர்தான் பிளக்க போகிறதற்காய் நன்றி. ஆன்லைன் மூலமாய் லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற, இன்னும் ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இந்த ஆலயத்தில் இருக்கிற அதே மகிமை, அதே பிரசன்னம் அவர்களை அங்கேயும் தொடர போகிறதற்காக நன்றி அப்பா. அந்த இடத்துல அந்த விடுதலை கடந்து வருகிறதற்காக நன்றி அப்பா. நன்றி. இந்த திருச்சபைக்காய் உழைக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க மகிமை தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த எலியாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு எந்த தடை எங்களுக்குள்ள இருந்தாலும், எந்த வியாதி எங்களுக்குள்ள இருந்தாலும் முற்றிலுமா மாறணும் ஆண்டவரே, முற்றிலுமா மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.